வாழ்க்கையில் நடக்கும். அதாவது ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கின போது தன் வாயின் வார்த்தையினால் தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தார். அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் ஒழுங்கின்மையும் இருளுமா இருந்த இந்த உலகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று. வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த மாதிரி எல்லா காரியத்தையும் தன் வாயின் வார்த்தையினாலே உண்டு பண்ணினார். அப்போ நம்மளுக்கு நம்ம வாயினாலே என்ன நம்ம சொல்லுறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். அதை அறிகிறவன் அதோடைய கனியை புசிக்கிறான்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நம்மளுக்கு மரணமும் ஜீவனும் நம்ம நாவின் அதிகாரத்தில் ஆண்டவரை கொடுத்துட்டார். நம்ம எப்போ ஒரு காரியத்தை நம்ம நன்மையாக பேசுகிறோமோ அந்த நன்மை தான் நம்மளுக்கு நடக்கும். எந்த காரியத்தை நம்ம தீமையாக பேசுகிறோமோ அந்த தீமை தான் நம்மளுக்கு நடக்கும். நானே ஜனங்களையே நானே கூட நிறைய வாட்டி இதை தான் செய்வேன். நெகட்டிவிட்டியாக பேசுவேன், அது தவறு.